ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் 3வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு பி கிராஸ் ஏ தந்திருக்காங்க. எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க. ஏபி இந்த ரெண்டு கணமும் கண்டுபிடிக்கணும். போன சம்மில் ஏபி கொடுத்துக்கிட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க கேட்டிருந்தாங்க. இங்கே அப்படியே மாற்றி கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதிக்கிட்டு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிருங்க. அடுத்து ஏ எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். பாருங்க, ஏ ரெண்டாவது இருக்கு, ஃபர்ஸ்ட் பி இருக்கு, ரெண்டாவது தான் ஏ இருக்கு. ரெண்டாவது ஏ இருக்கிறதுனால தந்திருக்க உறுப்புகளில் ரெண்டாவது இருக்கக்கூடியது தான் ஏ கணம். அதாவது கமாக்க அடுத்து இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் பி இருக்கு, அப்போ கமாக்க முன்னாடி உள்ளது பி கணம். ரெண்டாவது ஏ இருக்கிறதுனால கமாக்க அடுத்து இருக்கக்கூடியது தான் ஏ கணம். இப்போ ஏ கண்டுபிடிக்கிறோம். அப்போ கமாக்கு அடுத்துள்ளதை எடுத்து எழுதிருங்க. இங்க 3 இருக்கு, எழுதிக்கலாம் கமா. இங்க கமாக்கு அடுத்து 4 இருக்கு, அடுத்து கமாக்கு அடுத்து 3 இருக்கு. 3 எழுதிட்டோம், எழுதுனதை எழுதக்கூடாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கமாக்கு அடுத்து 4 இருக்கு, 4 எழுதிட்டோம், அப்ப எழுதக்கூடாது. இனி 3 எழுதி இருக்கோம். கடைசியா கமாக்கு அடுத்து 4 இருக்கு, 4 எழுதிட்டோம். இவ்வளவுதான் வரும். இப்ப பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து பி கண்டுபிடிக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதிக்கிட்டு பிராக்கெட்டை ஓபன் பண்ணிருங்க. பி ஃபர்ஸ்ட் இருக்கு, அதனால கமாக்க முன்னாடி உள்ளது. இங்க கமாக்க முன்னாடி -2 இருக்கு, எடுத்து எழுதிக்கலாம் கமா. அடுத்து -2 தான் இருக்கு, அதை எழுதிட்டோம், அப்ப எழுதக்கூடாது. இங்க கமாக்க முன்னாடி 0 இருக்கு, 0 எழுதல, அப்ப எழுதிக்கலாம். மறுபடியும் 0 தான் இருக்கு, அதை எழுதிட்டோம், அப்ப எழுதக்கூடாது. இங்க கமாக்க முன்னாடி 3 இருக்கு, 3 எழுதல, அப்ப எழுதிக்கலாம். மறுபடியும் கமாக்க முன்னாடி 3 தான் இருக்கு, 3 எழுதிட்டோம், அப்ப இவ்வளவு தான் வரும். இப்ப பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. கொஸ்டின்ல கேட்ட மாதிரி ஏபி ரெண்டு கணமும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவு தான் இந்த சம்.